அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 5 மற்றும் 6 இந்த 2 தினங்களுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட உள்ளது? உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் பாருங்கள். ஜூலை 15ஆம் தேதி தொடங்க போகிறாங்க. ஓகேங்களா, ஜூலை 15ஆம் தேதி தொடங்க போகிறாங்க. ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பொதுமக்களோட குறைகளை வீட்டுக்கே போய் கேட்டறிகிற மாதிரியான ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, வீட்டுக்கே போயிட்டு அவங்களுடைய குறைகளை கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். ஜூலை 15 தொடங்க போகிறாங்க. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக 10,000 சிறப்பு முகாம்கள் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் முதல் முகாம் தான் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நகர்ப்புற பகுதி மற்றும் ஊரக பகுதிகளை இருக்கிறத மேம்படுத்தணும், குறைகளை கேட்டு அப்படிங்கிறது தான். ஸோ அதன்படி நகர்ப்புற பகுதிகளில் 3,768 முகாம்களும் ஊரக பகுதிகளில் 6,232 முகாம்களும் ஏற்படுத்த போகிறாங்க. ஓகேவா, இதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை விடுபட்டவங்களாம் இருப்பாங்களா, அவங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். டிரினிடாட் டொபாகோ உடன் இந்தியா எத்தனை ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு? டிரினிடாட் டொபாகோ அப்படிங்கிற நாட்டோட இந்தியா எத்தனை ஒப்பந்தங்கள் செஞ்சுருக்காங்க? ஆன்சர் 7 ஒப்பந்தங்கள். எத்தனை ஒப்பந்தங்கள்? 7 ஒப்பந்தங்கள். 6 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. 7 கிடையாதுங்க, 6 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மருந்து தயாரிப்பு, வளர்ச்சி திட்டங்களுக்கான மானிய உதவி, கலாச்சார பரிமாற்ற திட்டம், விளையாட்டுத்துறை, தூதரக பயிற்சியில் ஒத்துழைப்பு தர்றது, டிரினிடாட் டொபாகோவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, அதில் இந்த ஹிந்தி மற்றும் இந்திய படிப்புகளுக்கான இருக்கைகளை மீண்டும் நிறுவுறது தொடர்பான ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. டிரினிடாட்டோட பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்லா பெர்சாத். இவர் ஒரு இந்திய வம்சாவளி. டிரினிடாட் டொபாகோவோட தலைநகர் என்ன? போர்ட் ஆஃப் ஸ்பெயின் தான் அவங்களுடைய தலைநகர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ஆர்டர் ஆஃப் தி ரிப்பப்ளிக் ஆஃப் டிரினிடாட் டொபாகோ விருதை பெறும் எத்தனையாவது வெளிநாட்டு தலைவர்? நரேந்திர மோடி. நரேந்திர மோடிக்கு டிரினிடாட் டொபாகோ அப்படிங்கிற அந்த நாட்டோட உயரிய சிவிலியன் விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ரிப்பப்ளிக் ஆஃப் டிரினிடாட் டொபாகோ அப்படிங்கிற விருதை கொடுத்துருக்காங்க. இதை வாங்குகிற எத்தனையாவது வெளிநாட்டு தலைவர்? நரேந்திர மோடி. ஆன்சர் என்ன? முதல் வெளிநாட்டு தலைவர். முதல் முறையாக அந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டு தலைவருக்கு கொடுக்குற விருது இதுதான். ஓகேங்களா, அந்த அளவுக்கு நம்ம ஸ்பெஷலாக இருக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2023-24 ஆண்டுக்கான அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதுக்கு எத்தனை அரசு பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு? 2023-24 ஆண்டுக்கான அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்க அரசு பள்ளிகள் எத்தனை? ஆன்சர் என்ன? 100 அரசு பள்ளிகள் தேர்வு செஞ்சுருக்காங்க. 100 அரசு பள்ளிகள். இந்த விருதுகளில் பள்ளி கல்வித்துறை சார்பில் வழங்கப்படுது. ஜூலை 6 திருச்சியில். ஓகேங்களா, இன்றைக்கி திருச்சியில் இந்த விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்படுது அந்த ஸ்கூல்களுக்கு. 5வது கொஸ்டின். 2025ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு? 2025ஆம் ஆண்டுக்கான தமிழர் தகைசால் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் KM காதர் மொய்தீன். KM காதர் மொய்தீன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. சமூக நல்லிணத்திற்காக உழைத்ததற்காக இந்த விருதை கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விருது 2021 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2021 பார்த்தீங்கன்னா என் சங்கரையாவுக்கு கொடுத்துருக்காங்க. 2022 நல்லக்கண்ணுக்கு, 2023 கி வீரமணிக்கும், 3வது அதாவது 2024 குமரி ஆனந்தனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ காதர் மொய்தீன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட இன்றைக்கி உண்டான வீடியோ பதிவு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.